அதாவது வந்து வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து எப்போவுமே ஒரு புது விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம மற்ற கமர்ஷியல் படங்கள் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து எப்போ பாரு மசாலா பாட்டு கேட்டுன்னு கமர்ஷியல் படங்கள் வந்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சுன்னா ஸோ அதுக்காக ஒரு ஃபேன் தான் நான் வந்து வெற்றிமாறன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான். ஸோ அந்த வகையில் வந்து படம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் ரொம்ப வந்து சூப்பரான வந்து கேமரா ஒர்க் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கேயுமே வந்து ஒரு போர் அடிக்காமல் அந்த கதைக்குள்ளே எப்படி கொண்டு போகணும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளேனை எப்படி பண்ணணும், அதாவது வந்து அவர் மைண்டில் வேறு எந்த ஒரு தாட்ஸுமே இல்லை. இந்த உலகம் இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு பண விஷயத்தெல்லாம் நிறையா போயிட்டு கமர்ஷியல் நிறைய சக்ஸஸ் எடுத்து பணம் வந்து சம்பாதிக்கிற உலகத்தில் அவர் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை, நம்ம கதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாப்புல. அதே மாதிரி 90s காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து பேட்டியில் சொல்லுவாங்க, எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வந்து மியூசிக் வந்து எப்படி போடணும்னு தெரியும், ஆனால் இளையராஜா சாருக்கு மட்டும்தான் மியூசிக் எங்கே போடக்கூடாதுன்னு தெரியுன்ற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஒரு ஃபைட் நடக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு 15 செகண்ட் வந்து இளையராஜா சார் கேப் விட்டுறாரு. அந்த இடத்துக்கு வீசி தான் எல்லாம் நம்ம ஹைட் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் டப் டப் டப்னு அடிக்குது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஜாம்பான். இளையராஜா சார் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு மேஸ்ட்ரோ. ஸோ அவரோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது மியூசிக்லாம். அப்புறம் சூரி சாரை பார்த்துருக்கு அப்படின்னா அவர் ஒரு மாஸ் சீன் ஒன்று பண்ணுறாப்புல, எதிர்பார்த்த இடத்துல அவரை தூக்குறாங்க. அந்த வந்து கிளாப்ஸ்லாம் அப்படியே ஒரு பெரிய ஹீரோ லெவலுக்கு தெரிக்குது. அப்புறம் விஜய் சேதுபதி சாரோடைய டைலாக் ஒவ்வொன்றுமே வந்து இங்கே அனல் பறக்குது. ஓகேங்களா, எப்போயுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கும் மற்ற விஷயங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்களை வந்து நான் பார்த்தேன், சரி திரும்பிலாம் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ கூட்டு வராங்க அப்படின்னு காரணம் என்ன, அது வெற்றிமாறன் சாரால் மட்டும் தான் முடியும். வெற்றிமாறன் சார் படத்தை நம்பி நான் வந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணும், மற்ற விஷயம் எங்கேயாவது ஒரு பாட்டுக்கிட்ட வச்சு வெற்றிமாறன் சார் வந்து தடம் மறந்து வரும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் பண்ணாமல் பர்ஃபெக்டாக வந்து சார் என்ன நினச்சாரோ அதை எடுத்திருக்காரு. சார் வந்து மேலும் வந்து மிகப்பெரிய இன்னும் லெவலில் அவார்டு பண்ணுவாப்பில். மேக்ஸிமம் வந்து அவர் ஆஸ்கர் அவார்டு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு முதல் இயக்குனர் கூட இருப்பார் வெற்றிமாறன் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் எப்படின்னு சொல்லியிருக்காங்க, மக்களோட கஷ்டத்தை எப்படி சொல்லியிருக்காங்க? மக்களோட கஷ்டத்தில் அப்படின்றத விட வந்து நமக்கான உரிமைகள் நம்ம போராடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் எப்போவுமே வந்து மேலே ஒருத்தர் இருப்பான், நம்ம ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்கும்போது மேலே ஒருத்தனுடைய ஆதிக்கம்னு ஒன்று இருக்கும். ஸோ அடக்குமுறைன்னு ஒன்று இருக்கும். அது வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் வரைக்கும் சரி, மற்ற துறைகளை ரொம்ப பேசக்கூடாது பாலிடிக்ஸு. ஸோ அதனால் வந்து அடக்குமுறைன்றது எப்போ இருக்கும். அந்த அடக்குமுறைக்கு எதிராக வந்து நம்ம எப்படி வந்து போர் பண்ணுறோம் அப்படின்றதான். அது வந்து நீங்கள் வந்து வன்முறையாக பண்ணலாம், இல்லை அமைதியாக பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் வன்முறையை கையாண்டிருக்காங்க. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து 18+ தான் காட்டுச்சு. இதில் வந்து கொஞ்சம் வன்முறை ரொம்ப எக்ஸானே இருக்காங்க. ஆனால் வன்முறை பண்ணால் என்ன நடக்குன்றதையும் வெற்றிமாறன் சார் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து நமக்கான பிரச்சனை நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. மற்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எல்லோரும் ஒரு சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட சுச்சுவேஷனுக்கு அப்போ மாறுவாங்க. நம்ம இந்த சொசைட்டியில் வந்து நல்லவனாக இருக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டமான்ற மாதிரி இருந்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வயசில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குறைஞ்ச வயசு தான் இருக்கும் சாருக்கு. ஆனால் வந்து இப்படி ஒரு கதாபாத்திரம், வாத்தியார் கதாபாத்திரம் வந்து விஜய் சேதுபதி பண்ணியிருக்காருங்க போது வந்து அந்த இடத்துக்கு எங்கேயுமே வந்து விஜய் சேதுபதி சார் எவ்வளோ கமர்ஷியல் படம் பண்ணியிருக்காப்புல, எவ்வளோ வந்து இப்போ பிக் பாஸ் கூட பண்ணுறாப்புல. ஆனால் வந்து கொஞ்சம் கூட அதை பண்ணாமல் முழுக்க வந்து வாத்தியாராக வாழ்ந்துருக்கிறாரு. அவர் வந்து இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறது வந்து டேரெக்டாக நம்ம ஒரு பீப்புளாக வந்து நம்ம பிரச்சனையை போட்டுருக்கோமோ டேரெக்டாக நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. எடுங்கடா நம்ம போராட்டத்துக்கு பேசுங்கடா, எடுத்து நில்லுங்கடான்ற மாதிரி இருக்குது. அவரும் கேஷுவலாக நார்மலாக போயிட்டு தான் அவர் வராரு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து, ஆனால் இப்போ நம்ம சொசைட்டி செட் ஆகாது. நம்ம பார்த்துட்டு ஓகே படம் நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். ஸோ அந்த வரைக்கு வந்து நம்ம பெருசாக பாலிட்டிக்ஸ் பேச தேவையில்லை. விடுதலை மக்களுக்கான, உழைப்பாளி மக்களுக்கான விடுதலை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல ஆழமான திரைப்படம், இன்றைக்கு தேவையான திரைப்படம். உழைப்பாளி மக்களிலிருந்து அனைத்து மக்களும் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். அப்படியான விழிப்புணர்வோடு அந்த படம் வந்திருக்கு. இன்றைக்கும் சுரண்டல் வடிவம் மாறல, மக்களோட அடிமைப்படுத்தக்கூடிய அந்த வடிவம் வந்து மாறல. ஸோ அதுக்கு எதிராக அந்த படம் குரல் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அதாவது ஒரு கலைஞன் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நியூடாலாம் நடித்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடியே வந்து புறம்போக்கு என்னும்போது உடனே அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் படங்களில் லாபம் இதெல்லாம் நடிச்சிருக்காரு. மிகச்சரியாக பொருந்தியிருக்கார். ஒரு தோழர் தமிழரசன் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய அந்த கேரக்டரை மிக அழகாக பண்ணியிருக்கார். இவங்களோட போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே லவ் போஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லவ் போர்ஷன்ஸு அதான், அதாவது கம்யூனிசம், காதல், சமூகத்தின் மீது மட்டும் காதல் இல்லை. ஆமாம், கம்யூனிஸ்ட் மீதான காதலும் நல்லாயிருக்கு. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து காதல் பண்ணலாமா வேண்டாமா
அப்படிங்கிற அந்த விஷயமும் அலசப்பட்டிருக்கு. மிக அழகாக கவிதையாக படமாக்கப்பட்டிருக்கு. நல்லா அது இருக்கு. எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? கதை நல்ல வலிமையான ஒரு கதை தான். விடுதலை பார்ட் 1 மாதிரியே விடுதலை பார்ட் 2 வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் திரைக்கதையில் மட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டாக்கியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா வந்துடும். சூரி எப்படி பண்ணியிருக்காரு போலீஸ்? சூரி வந்து ரொம்ப யதார்த்தமாக கதைக்கு என்ன தேவையோ அதற்கு வந்து மிக அழகாக ரொம்ப அளவாக அருமையாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவன் சார்லாம் அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கா? அது கௌதம் வாசுதேவனுங்க அவருக்கு வந்து விடுதலை பார்ட் 1 நிறைய பங்கு இருந்தது. இதுலேயும் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட பங்கு அதை நல்லா பண்ணியிருக்காரு. ராஜீவ் எல்லாருமே யாரும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்குன்றாங்க. அது உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக. ஏன்னா கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய உழைப்பாளி மக்களை தானே தன்னுடைய கையால் சுடப்படக்கூடிய அந்த அவலத்துக்கு எதிராக ஒரு முடிவெடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனச்சாட்சியாக இருக்குது. படம் பிடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இது மக்களுக்கான படம், அதனால் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்.